வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா டைம் வந்து 2:30. ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ரோக்ராம் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ ப்ரோக்ராம் மீன்ஸ் கேரளா மோல். கேரளா ட்ரம்ஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து கேரளா ட்ரம்ஸ் ஈவெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் திருப்பதி ஆர்டரு. மார்னிங் திருப்பதி ஆர்டரு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து திருத்தணிக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டியிருக்கேன் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு. டீ கடையில் யாருமே இல்லை. நானும் வந்து எங்கள் குட்டி மாமா 2 பேர் தான். திரும்ப வந்து டீ குடிச்சிட்டு கிளம்பணும். ஸோ நைட்டில் இந்த டீ கடை தான் இருந்துச்சு. ரோடெலாம் காலியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ போகலாம் அப்படியே. மழை தெரிதா இல்லையா குட்டி? ஒரு சைடில் 2 சைடு மழை இருக்கு. ரிஸ்க்கு தான் கொஞ்சம். காலையில் பாரு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து உள்ளே ரீச் ஆகிட்டோம் ரெசார்ட்டுக்குள்ளே. ஸோ கார் வந்து போட்ட வேண்டியதுதான். ஸோ நமக்கு வந்து மார்னிங் தான் ப்ரோக்ராம். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி சென்டராக போட்ட வேண்டியதுதான். பார்க்கிங் இதுவா? பார்க்கிங் மாரி தெரியல. இதுதான் குட்டி பார்க்கிங். ஸோ ஃபைனலி நம்ம வந்தாச்சு ரெசார்ட்டுக்கு. ஸோ இந்த ரெசார்ட் தான் வந்திருக்கோம். ஸோ ஓகே கைஸ், நான் போயிட்டு தூங்குறேன். மார்னிங் வந்து நம்ம ப்ரோக்ராமில் சந்திக்கலாம். பாய். இப்போ வந்து 8:30. ஸோ 8:30க்கு வந்து டீ பிரேக். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை டீ 10 ரூபா. ஸோ இந்த கடையில் தான் இங்கே கடையே இல்லை. ஸோ அவங்க குட்டி மாமா நிற்கிறாரு. அண்ணா இது ஊர் பேர் ஏமுனா? பாக்கராபேட்டு. இது ஊர் பேர் வந்து பாக்கராபேட். ஸோ அந்த ஊரில் தான் நம்ம. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? பார்க்கவே இல்லையா? ஸ்டார்ட் ஆகும்போது நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். போட்டுரு. வேறு பசங்க அங்கே இருந்து இந்த இல்லைன்னா இந்த பசங்களும் போட்டு விட்டுரு. போகிறா நம்பர் யாரை சொல்லு தெரில. டேய் இங்கோடா. டேய் இது பேர் குட்டி கணேஷ் போகிறான் பார். அவன் கால் கொஞ்சம் அடிபட்டுருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டு. ஸோ உள்ள டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ டெக்கரேஷன் அப்படின்னாலே வந்து இங்கே தான். இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷனாக நான் பார்த்தது இல்லைடா எப்பா. ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் சைடு வந்து போகலாம். ஸோ அப்படியே வந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சது.
அவனுக்கு வரதுக்கே 11 மணி ஆகும். அதான் வர சொல்ல. ஓட்டுவியா வண்டியை? ஏன்னா முறுக்கி தள்ளுற போற. போப்பா பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்க்குறவளுக்குலாம் ஒரு 6 பார்சல் வாங்கிப்போம். 6 பார்சல். தோசை. டிஃபன் சாப்பிட்றீங்களா? அப்படி என்ன சொல்றீங்க? தெலுங்குலேயே பேசி சாவி கூட. ரெசார்ட்டில் வந்து இந்த அங்கே வந்து ரிசப்ஷன், இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம்ஸ். ஸோ நமக்கு ரூம் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 3rd ரூம் தான் நம்மளோட ரூம். ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டோம். இப்போ ரூம் நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ ரூம் கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் அப்படின்ற ஜீவா நடிச்ச படம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. அவங்களுக்கு அப்படியே ஃபுல் வியூவும் காட்டுறேன். வீடெல்லாம் அப்படி பார்க்கவே சூப்பராக இருக்கு. சரி சரி ஓகே கைஸ், நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் அதை வந்து போகிறோம். ஸோ ஓகே வாங்க போகலாம். ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ சேருமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து மேலே இன்னும் அந்த இதில் ஃப்ளவர்ஸ் வந்து வைப்பாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். காலையிலேருந்து இதே சொல்லிட்டுருக்காங்க ஸ்டார்ட் ஆகும்ட்டு. ஆனால் இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகலை. இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி சூப்பராக இருக்கு. ஒரு 4 எடுத்து என் நம்பர் தாங்க. என்ன ப்ரோ ரெடியாக இருக்கீங்களா? சொல் ப்ரோ. ரெடி ரெடி. நைட்டில் பார்த்த வியூலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது தெரியும்னு நினைக்கிறேன். ஊட்டி நைட்டு தான் நம்ம போயிருக்கோம் மேலே. இன்னும் போக ஹைட்டு ஏறும். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஹைட்டு கம்மி தான், பெண்டு சொல்கிறேன். பேசணும் முடியுது. அப்போ இதை காமிச்சு இப்படி இருக்காது அப்படின்னு பேசணும். இம்மான வீடியோ எடுத்தா என்ன புரியல. காய்ஸ் இந்த மாதிரி இருக்குது, காய்ஸ் இந்த மாதிரி இருக்குது, காய்ஸ் இந்த மாதிரி வந்தீங்கன்னா வாங்க வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் வியூவை பார்த்து அப்படின்னா சொல்லணும். முடியே இம்மாட்டும் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்தேன் அப்படி சொல்லி பார்க்கலாம். நான் எப்படி பேசுகிறேன், காய்ஸ் வாங்க போங்க அப்படின்ட்டு. வாங்க இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். திருப்பதி அடுத்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் காட்டுப்பட்டியா காட்டில் வந்து பாருங்கள். இடம் நல்லாயிருக்கு. ஃபுல்லாகவே ஹில்ஸ் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. ஃபுல் டவுன்
டர்னு ஹெவி ஃபோர்ஸாக இருக்குது. அப்புறம் வேறு என்னப்பா பேசணும்? எதுவுமே பேசாத முடியும். கட் பண்ணிடு. எஸ்விபுரம் டோல்கேட் கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு வந்துருக்கோம், கருப்பட்டிக்கு. ஸோ கருப்பட்டி ரொம்ப வந்து தூக்கமாக இருக்குது. அதனால் வந்து டீ நாட்டு சர்க்கரையா? சுமாராக தான் இருக்கும் நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை இல்லை, இஞ்சி டீ தான் நல்லாயிருக்கும் குடிக்க. கருப்பட்டின்றது வெல்லம், அதுதான் வந்து கருப்பட்டி டீ அப்படின்றது. ஏன்னா சக்கரை பயிலே வெள்ளம் தூள். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.